Hello everyone, this is Stalin Smart Study. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இது செகண்ட் யூனிட்லேருந்து கேட்குற ஒரு 5 மார்க் கொஸ்டின். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு படிச்சுங்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ. ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் ப்ராக்டிஸ் த சம். இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தான் இருக்குது. அந்த ஃபார்முலா போட்டுட்டிங்கன்னா அந்த சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அந்த சம்முக்கு போகலாம். The question is like this. Find the sum to n terms of the series 5 plus 55 plus 555 plus dot dot dot. 5 plus 55 plus 555 plus dot 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 என்ற தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. இவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள். என்னென்னா அந்த கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இந்த கொஸ்டின் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 5 plus 55 plus 555 plus 3 டாட் வச்சுருறோம் ப்ளஸ் n உறுப்புக்கள். இந்த உறுப்புக்களை நம்ம என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் மீடியத்திற்கு n டேர்ம்ஸ் உறுப்புகளுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதான் வந்து கொஸ்டின். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த 5 பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. 5, 55, 555 இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ வெளியே எடுத்தால் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 வெளியே போயிடுச்சுன்னா ஒரு ப்ராக்கெட் வரும். இந்த ப்ராக்கெட் உள்ள ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து 5க்கு பதிலாக 1 வரும். செகண்ட் டேர்மில் வந்து 55க்கு பதிலாக 11 வரும். 1 1 இது 1 1 1 புரிஞ்சிச்சா? ப்ளஸ் 3 டாட் வச்சுட்டு n டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது கொஞ்சம் கிளியராக பண்ணுறதுக்காக நம்ம இது வந்து 9ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 9ஆல் பெருக்கவும் போகிறோம், 9ஆல் வகுத்தலும் பண்ண போகிறோம். அப்போ ஒரு லைன் எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னா வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. அதாவது நீங்கள் தமிழ் எழுதணும் அப்படின்னு சொன்னால் 9ஆல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் அப்படின்னு போட்டு எழுதிருக்குங்க. சரியா? போட்டுட்டு கம்மா போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ கொஸ்டினுக்கு போகிறோம். ஸோ இதை வந்து பெருக்கலும் பண்ண போகிறோம், வகுத்தலும் பண்ண போகிறோம். அப்போ என்ன வருது அப்படின்னு சொன்னால், இந்த 5 இருக்குல்ல, 5க்கு கீழே வகுத்தல் எழுதிக்கிறோம். இந்த 1 11 111 இருக்குல்ல, இது கூட 9 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 9ஆல் பெருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வில் கெட் 9 ப்ளஸ் 99 ப்ளஸ் 999 ப்ளஸ் n உறுப்புக்கள். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கொஸ்டின் எடுத்துக்கிறோம், அப்புறம் 5 காமன் எடுக்கிறோம். இப்போ 9ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 9 பார்க்கும்போது அது வந்து ஒரு முழுமையான நம்பராக இருக்காது. அது ஃபுல் நம்பர்ஸ், ஒரு இன்டிஜர் மாதிரி கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த 9 வந்து நெக்ஸ்ட் நம்பர் அது 10க்கு நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு நம்பர் கம்மியாக இருக்கும். 10 விட என்ன இருக்கும், இது ஒரு நம்பர் கம்மியாக இருக்கும். 100 விட ஒரு நம்பர் கம்மியாக இருக்கும். 1000 விட ஒரு நம்பர் கம்மியாக இருக்கும். அப்படி நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால், ஈக்குவல்ஸ் டு 5/9 அப்படி தான் இருக்கும். இந்த 9 என்ன ஆகும்னா 10 - 1. இந்த 99 எப்படி இருக்குன்னா 100 - 1. 999 எப்படி இருக்குன்னா 1000 - 1 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் n டேர்ம்ஸ் அப்படின்னு முடிச்சிடும். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்டெப்பில் உறுப்புகள் போகிறோம், ஒரு ஸ்டெப்பில் டேர்ம்ஸ் போகிறோம். ஏன்னா தமிழ் மீடியமும் படிக்கிறோம், இங்கிலீஷ் மீடியமும் படிக்கிறோம். ஸோ அதை மாற்றி மாற்றி போட்டால் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த டேர்ம்ஸ் பிரிக்க போகிறோம். அதாவது இந்த 10 100 அதெல்லாம் தனியாக பிரிக்கிறோம். அப்போ இது 10 ப்ளஸ் 100 ப்ளஸ் 1000 ப்ளஸ் எது வரையும் போகும், n உறுப்புகள் வரையும் போகும். n உறுப்புகள் வரையும் போகும். ப்ராக்கெட்டில் போடுகிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், மைனஸ் என்னன்னு போடுறோம். இந்த மைனஸ் எண் எங்கேருந்து வந்துச்சு, வேர் இட் கம்ஸ் ஃப்ரம். இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது,
இங்கே ஒரு 1 இருக்குது. இது எது வரையும் போகும்னா n டேர்ம்ஸ் வரையும் போகும். அப்போ n வரையும் போனால் அது 1 தான் இருக்கும். ஸோ அந்த 1 நம்ம என்ன பண்ணுறோம், n கூட மல்டிப்ளை பண்ணும்போது n வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம போகிறது வந்து ஃபார்முலா. இப்போ இது எப்படி சம முடிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து SN ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. SN. இந்த SN ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SN ஈக்குவல்ஸ் டு A இன்ட்டு R பவர் n மைனஸ் 1 பை R மைனஸ் 1. இந்த ஆர்னா ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு தொடர் வரிசை, இது சீரீஸ் கண்டினியூட்டி இருக்கும். அப்போ என்ன சொல்கிறோன்னா அந்த ஏன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அது 10 இருக்குது. ஏன்றதுனாது 10. அப்போ ஆறுன்றதுனாது செகண்ட் டேர்மை ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுறது, அதாவது 100 டிவைடட் பை 10. இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இதோட ஆன்சரும் 10. ஏவும் 10 தான், ஆரும் 10 தான். இப்போ நம்ம சம்முக்கு போகிறோம். ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 5/9 ஏ இஸ் வாட் 10 இன்ட்டு ஆறுனா அதுவும் 10 பவர் n மைனஸ் 1 பை 10 மைனஸ் 1, ஏன்னா r மைனஸ் 1 மைனஸ் இந்த n இருக்குல்ல, அந்த n எக்ஸ்ட்ரா வந்துடும் கூட. ஓகே, இதை நம்ம என்ன பண்ண உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணலாம் கூட ஒரு ஸ்டெப் இருக்குது. அதாவது 5/9 மல்டிப்ளை பண்ண தெரில சார் எனக்கு அப்படின்னா நீங்கள் 5/9 போட்டுக்கோங்க. இந்த 10 வச்சுக்கோங்க, இந்த 10 பவர் n மைனஸ் 1 வச்சுக்கோங்க. இந்த கீழே இருக்கிற 10 மைனஸ் 1 இருக்குல்ல, அது நம்மளால் போட முடியும். 9 அப்படின்னு போட முடியும். மைனஸ் n போட்டு முடிச்சிருங்க. இதுவரையும் முடித்தா கூட உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். இல்லை சார் என்னால் இன்னும் ஒரு ஸ்டெப் போட முடியும், என்னால் மல்டிப்ளை பண்ண முடியும், இந்த 5 × 10 தானே போட்டுருவேன், 9 × 9 தானே போட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/9 மல்டிப்ளை பண்ணும்போது 50/81 10 பவர் n மைனஸ் 1 மைனஸ் இந்த n கூட மல்டிப்ளை பண்ணும்போது 5n9 வரும். அப்போ 5/9n அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வரும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு 5 மார்க் தான், எழுதாமல் விட்டாலும் உங்களுக்கு 5 மார்க் தான். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் நல்லபடியாக பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை விட நல்ல மார்க்கே கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் திருப்பி 11th சேரலாம். 11th படிக்கணும் அப்படின்றவங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் மாதிரி போயிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேறதுக்கு ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.